ஒரு அழகான பசுமையான கிராமம். அதுல ஒரு விவசாய பண்ணையார் மரங்களை அதிகமா வளர்த்து அதை வெட்டி விற்று தன்னுடைய வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட பண்ணையில ஒரு 10 வருஷமா ஒரு தொழிலாளி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் தினமும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் விடாம மரம் வெட்டுவார். ஒரு நாளைக்கு சராசரியா 30 மரம் வரைக்கும் வெட்ட முடியுது அவரால். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு புதிய நபர் வந்து அந்த பண்ணையார்கிட்ட, ஐயா, எனக்கும் மரம் வெட்டுற வேலையில அனுபவம் இருக்கு, எனக்கும் ஒரு வாய்ப்பு தருவீங்களா, வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பண்ணையார், நீ எவ்வளவு சம்பளம் கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த புதிய நபர், இங்க ஏற்கனவே வேலை செய்யறவருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதே அளவு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பண்ணையார், அதெல்லாம் முடியாது, அவன் 10 வருஷமா கடினமா உழைக்கிறான், நீ முதல்ல வேலை செஞ்சு காமி, அதுக்கப்புறம் சம்பளம் எவ்வளோன்னு தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு அந்த புதிய நபர் அடுத்த நாளே தனது வேலையை துவங்கிட்டான். முதல் நாளே 40க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி பிடிச்சிட்டான். பண்ணையாரும் அந்த பழைய தொழிலாளியும் 2 பேரும் அதை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. 10 வருஷமா உழைக்கிறவன் வெறும் 30 மரம் தான் வெட்ட முடியுது, புதிய ஆளு ஒரே நாள்ல 40 மரமா, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கவனிக்கிறாங்க. பழைய தொழிலாளி பண்ணையார்கிட்ட, நான் நாள் முழுக்க ஓய்வில்லாம உழைக்கிறேன், அப்புறம் எப்படி அவன் என்னை விட அதிகமா செய்யறான் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பண்ணையாரு, அதான் பரமா எனக்கும் புரியல. வழி இல்லாம பண்ணையாரும் பழைய தொழிலாளியும் சேர்ந்து புதிய நபர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னான், நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்னுடைய கோடாரிய கூர்மையா தீட்டிக்கிட்டே இருப்பேன், அப்புறம் கொஞ்சம் ஓய்வும் எடுப்பேன், அதனாலதான் எனக்கு சோர்வே இல்லாம வேகம் குறையாம அதிகமான மரங்களை வெட்ட முடியுது. அப்பதான் பழைய தொழிலாளிக்கு புரிஞ்சது, நாம அதிகமா உழைப்பது மட்டும் போதாது, நம்மளுடைய திறமைய, நம்மளுடைய கருவிகளை எப்பொழுதும் கூர்மையா தீட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ மரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம திறமைகளை கூர்மைப்படுத்திக்கிட்டே வந்தா நமக்கான வெற்றி தானாகவே நம்மளை தேடி வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மனதை மாற்றக்கூடிய கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம மனம் சம்பந்தமான பயிற்சி மற்றும் வகுப்பு ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் இரவு 8 மணிக்கு நம்ம சேனல்ல நேரடியா ஒளிபரப்பப்படும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஷைன் யுவர் மேக்ஸ் கம்யூனிட்டியில நேரடியா கலந்துக்கிட்டு பயன்பெறணும்னா கீழே இருக்கிற லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோ.